நைட்டானா கனவுல வாழறிய நைட்டானா யோசிக்கிற உன்னை பத்திய மண்டையில படிப்பொண்ணு ஏதலடி அழகுல ஒன்ன மிஞ்ச ஆள் இல்லடி. எங்க பேர் ரிஷிகேஷ். வெண்ணிலவை தொட்டு முத்தமிட ஆசை என்ன இந்த பூமி சுத்தி வர ஆசை. எனக்கு கேட்க மூக்கு இல்லை, இதெல்லாம் ஆப்ரேஷன் செஞ்சுதான் இப்படி. சுழி போட்டு செயல் தொடங்க வைத்தவா வேளாண்மை பெருகிய நெல் முத்து நாயகா. ஆள் வந்து வயலின்ல பயங்கர கட்டிக்காரன். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. கதிர்வதின் காட்சி எல்லாம் கண்மணிய உதத்தும். நீங்க படிச்சு என்ன அவரும் ஆசைப்படுறீங்க? வயலின் வந்து இந்த முறைப்படி படிக்கிறீங்களா இல்லை வந்து நீங்க கேள்வி ஞானத்துல வாசிக்கிறீங்களா? அம்மாவுக்கு ஒரு பாட்டு வாசிக்கணும்னு சொன்னா வயலின்ல இந்த பாட்டு வாசிப்பீங்க? படிப்பும் முக்கியம், படிப்பையும் வச்சுக்கொண்டு இசைத்துறையிலையும் கொஞ்சம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மயு, இலங்கையில யாழ்ப்பாணத்திலிருந்து. இந்த காணொலியில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு பாடக்கூடிய மற்றது பாடலை தாண்டி இன்னும் ஒரு திறமையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு தம்பியை தான் வந்து நேர்காணல் செய்ய போகிறேன். நான் நினைக்கிறேன் நான் தான் அறிமுகம் செய்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த சோஷியல் மீடியாக்கள் மற்றது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரிக்கு என்ன சொன்னால், நான் ஒரு நிகழ்வில் தான் அவரை பார்த்து நான் அவருடைய டேலண்ட்டை வந்து நான் பார்த்துட்டு நீங்களும் பார்க்கணும், அவரை வெளி உலகத்துக்கு காட்டணும்ன்ற நோக்கத்துக்காண்டி இந்த இடத்துல வந்திருக்கிறேன். நான் நிற்கக்கூடிய பகுதி வந்து நீர்வேலி. இப்போ நாங்கள் வந்து அந்த சின்ன பையன்ற திறமையில பார்ப்போம். எங்கள் சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்துருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கோ. இப்போ நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம் வாங்கோ. வணக்கம் தம்பி. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கு. சாப்பிட்டீங்களா? இல்லை, இனிதான் சாப்பிடணும். இனிதானே? இவர் தான் நான் உங்களுக்கு காட்ட வேண்டிய நல்ல அறிமுகப்படுத்தணும்னு ஆசைப்பட்ட தம்பி. இவருடைய டேலண்டை இன்னும் கொஞ்சம் இதில் உங்களுக்கு பார்க்க தெரியும்னு நினைக்கிறேன். மற்றதையா வந்து இப்போ உங்களே எனக்கும் தெரியாது, நீங்கள் உங்களோட பேக்ரவுண்ட் என்ன மாதிரி, அதே மாதிரி உங்களோட உறவுகளும் வந்து ஆவலாக இருப்பினம். உங்களை பற்றி சின்ன அறிமுகம் சொல்கிறீங்களா? உங்களை நீங்கள் யார், நீங்கள் எங்கே படிக்கிறீங்களா, அம்மா அப்பா பற்றி? எங்கள் பேர் ரிஷிகேஷ். நான் நீர்வேலியில் வசிக்கிறேன். எங்கள் அம்மாவோட பேர் ஜாலினி, அப்பாவோட பேர் ரஹீம் ராஜா. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. நான் சோமஸ்கந்தால படிக்கிறேன், 9ஆம் ஆண்டு படிக்கிறேன். அவ்வளோ தானே? புத்தூர் சோமஸ்கந்தால எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 9ஆம் ஆண்டு. எத்தனை வயசு பிள்ளைக்கு இப்போ? 14 வயசு. சரி, ஓகே. இப்போ நான் வந்து எங்களோட உறவுகளுக்கு சொன்னேன், நான் வந்து நல்ல பாட்டுகள் படிப்பீங்க, அதில் தாண்டி வர திறமைகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். சரியா? பாட்டை தாண்டி உங்களுக்கு என்னென்ன தெரியும்? வயலின் வாசிக்கிறேன், வேற கீபோர்ட் வாசிப்பேன். கொஞ்சம் பிள்ளை கதைக்கணும். சாப்பிடையில வெங்கட உறவுகள் வந்து பார்க்குறாக்கள் யோசிப்பினம், தம்பியை சாப்பிடாம கொண்டு வந்து வீடியோ எடுக்கிறோம்ண்டு உஷாரா கதைக்கணும். என்னப்பா? சரி. வயலின் வாசிப்பீங்க, கீபோர்ட் வாசிப்பீங்களா? என்ன சும்மா சொல்லல தானே, எல்லாம் வாசி காட்டணும். நான் சும்மா உண்மையில வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான நல்ல டேலண்ட், சின்ன வயசுலேயே வந்து நல்ல டேலண்டான ஒரு தம்பி ஒன்று தான். பாட்டை தாண்டி நல்ல வயலின் ப்ளே பண்ணுவார். மெயினாக வந்து வயலின் ப்ளே பண்ணுறதை பார்த்து தான் அவர்கிட்ட டேலண்ட் உங்களுக்கு காட்டணும்னு வந்து நான் அதை தாண்டி வந்து நல்லா பாட்டும் படிப்பார். சரியா? பாட்டு படிப்பார்ன்னு சொல்லிட்டேன். எங்களோட உறவுகளுக்காண்டி ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா? மல்லிகை பூவாய் மாறிவிட ஆசை, தென்றலை கண்டு மாலையிட ஆசை, மேகங்களை எல்லாம் தொட்டுவிட ஆசை, சோகங்களை எல்லாம் விட்டுவிட ஆசை, கால்குழலில் உலகை கட்டிவிட ஆசை, சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவை தொட்டு முத்தமிட ஆசை, என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை. இப்போ உங்களுக்கு பார்க்கவே எவ்வளோ இங்கே இருக்குன்னு, தம்பி எப்படி படிக்கிறார், நல்லா இருக்கா இல்லையான்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மற்றதப்பா வந்து வீட்டில் வந்து உங்களுக்கு பாட்டுகள் வயலின்லாம் ப்ளே பண்ணுறீங்களானே, வயலின் வந்து இந்த முறைப்படி படிக்கிறீங்களா இல்லை வந்து நீங்கள் கேள்வி ஞானத்தில் வாசிக்கிறீங்களா? முறைப்படி படிக்கிறீங்க.
எவ்வளோ காலமாக படிக்கிறீங்க? 2 வருஷம். 2 வருஷமா வயலின் படிக்கிறீங்களா என்ன? இப்போ நீங்கள் பாட்டுகள் வயலினில் வந்து பார்க்க வாசிப்பீங்களா இல்லாட்டி நம்ம நோட்ஸுகள் பார்த்தா வாசிப்பீங்க? ஒரு பாட்டை சொன்னால் வாசிப்பீங்களோ? இல்லை, அதுக்கு நோட்ஸ் வேணும், கொஞ்சம் தெரிஞ்ச பாட்டு வேண்டாம், பார்க்க வாசிப்பீங்களா என்ன? ஆனால் காலப்போக்கில் வந்து அதில் நான் படித்து இப்போ ஒரு பாட்டை வாசிங்கன்னு சொன்னால் டப்புன்னு வாசிக்கிற டேலண்ட்டுக்கு வரணும் என்னய்யா? ஓகே. ஆள் வந்து வயலினில் பயங்கர கட்டிக்காரன். வயலின்லேருந்து தான் நாங்கள் இப்போ போகிறோம். எப்படி ஆள் பாட்டு வயலினை வாசிக்க போகிறான்றதை வந்து ஒரு பாட்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம்மா. வயலின் என்ன பாட்டு நல்ல உங்களுக்கு நல்ல டச்சான பாட்டு என்ன வயலினில்? உச்சி பிள்ளையார். சரி, அந்த பிள்ளையாரில் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் வீடியோவுக்கு போவோம். சரியா? சரி. சூப்பராக வாஜிங்க. சரியா? உச்சி பிள்ளையார் கோயில் கொண்ட திருச்சியின் மலையில் என்ன நல்லா இருந்துச்சு. எவ்வளோ காலம் அதை ப்ராக்டிஸ் பண்ணுற நீங்கள்? 1 வருஷம். 1 வருஷமா என்ன? கட்டிக்காரன் ஃபுல்லாக வாசிப்பீங்களா என்ன? அப்படித்தானே? சூப்பராக இருக்குது. பார்க்குறவர்கள் சொல்லுங்கள். நம்மளோட ரிஷிகேஷ் என்ன? ரிஷிகேஷ் வந்து வாசிக்கிறது மற்றது இந்த வயலின் வாசிக்கிறத தாண்டி பாட்டுகள் படிக்கிறது வந்து எப்படி இருக்குன்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றது ஏன் முக்கியமான கேள்வி, இந்த உங்களை குறையா இல்லை உங்களை கவலைப்படுற மாதிரி இல்லை, உங்களுக்கு இந்த முகத்தில் வந்து காயம் இந்த இதில் எல்லாம் வந்துருக்கு தானே, இது வந்து உங்களுக்கு பிறப்பிலே இருந்து இருக்குதா இல்லை வந்து மூக்கு இல்லை, இதெல்லாம் ஆப்ரேஷன் செஞ்சு தான் இப்படி. மற்ற நீங்கள் அந்த ஒரு ஸ்டேஜில் உங்களை பார்த்து உங்களோட டேலண்ட்டை காட்டணும்னு ஆசைப்பட்டேன் நான். அதில் ஒரு பாட்டு ஒன்று படிச்சு நீங்கள் தெரியுமா? சுழி போட்டு செயல் தொடங்க வைத்த பாட்டு, ஒரு பிள்ளையாட்ட பாட்டு. அந்த பாட்டை உங்களோட உறவுகளுக்காண்டி படிக்கிறீங்களா? இருக்கா? சுழி போட்டு செயல் தொடங்க வைத்தவா, வேளாண்மை பெருகிய நெல் முத்து நாயகா. சுழி போட்டு செயல் தொடங்க வைத்தவா, வேளாண்மை பெருகிய நெல் முத்து நாயகா. எதற்கும் நீயே முதற் பொருளானவா, உடலாம் உன்னை தொழுது நெல் முத்து நாயகா. எதற்கும் நீயே முதற் பொருளானவா, உடலாம் உன்னை தொழுது நெல் முத்து நாயகா. நாயகனே வினைகள் அறுத்தவனே, விந்தைகளும் நீயே புரிந்தவனே. கணபதியே கருணை கொண்டவனே, கல்மடுவில் கருணை பொழிபவனே. சுழி போட்டு செயல் தொடங்க வைத்தவா, வேளாண்மை பெருகிய நெல் முத்து நாயகா. இந்த பாட்டு உங்களுக்கு இல்லை தெரிஞ்சு ஈழத்தில் செய்யப்பட்டது. அந்த பாட்டை தான் எங்களோட தம்பி படிச்சிருந்தவர். உண்மையில நல்ல பாடல் வந்து மொத்தமாக எத்தனை இந்த நேர்காணல் எத்தனை பாடல்கள் அந்த வயலில் எல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க? எத்தனை பாட்டு வாசி காட்ட போகிறீங்க? 3-5 பாட்டு. கணக்கையில் என்ன கொஞ்சம் என்ன? ஏன் இந்த பார்க்குறாக்களுக்கும் போர் அடிக்கும் என்ன கன நேரம் போனால் என்ன அப்படி என்ன? அதால் வந்து தம்பி சோட்டா கொஞ்சம் பாட்டு தானே பாய்ச்சி காட்ட போகிற. இன்னொரு நாளைக்கு வேறு பாட்டுகளை எடுப்போம் என்ன வீடியோ என்ன? சரி, ஓகே. என்ன எல்லாமே இருக்குது பிள்ளைக்கு நிற்க? சிம்பிளாக கேட்கலாம், படிக்கலாம் என்ன? ஓகே. இப்போ நான் வந்து அடுத்த கேள்வி ஒன்று கேட்க போகிறேன். நீங்கள் வந்து வீட்டில் தங்கச்சி நீங்களும் தானே? வீட்டில் நீ கேட்க வந்து வீட்டில் இந்த சாப்பாட்டுக்கோ இல்லை படிக்க வைக்க கொள்ளைக்கே வந்து சண்டைகள் பிடிக்கிறே இல்லையா தங்கச்சியாக்களோ? சண்டை பிடிக்க சண்டை பிடிக்க யார் அடிக்கிற? நீங்கள் அடிக்கிறீங்களா இல்லை தங்கச்சி அடிக்கிறதா உங்களுக்கு? அடிக்கிறது பேருந்து அழுது ஒன்றா பேருந்து என்ன தடவி விடுற இல்லையா? அழாதைங்க ஒன்று சொல்கிற இல்லையா? அம்மாட்ட போய் சொல்லுவேன். அம்மா அடிக்கிறவா? சரி, அதெல்லாம் இருக்கு. அம்மா அப்பா உங்களுக்கு அடிக்கிறதா? நீங்கள் பிள்ளைய விட்டா அடிக்கிறது? சரி, ஓகே. குழப்படி செய்யக்கூடாது, நல்லா படிக்கணும். சரியா? அதெல்லாம் இருக்கு. முக்கியமான கேள்வி, பாட்டுகள் எல்லாம் நல்லா படிக்கிறீங்க. படிப்புகள் எப்படி கட்டிக்காரீங்களா? கட்டிக்கார பிள்ளையா நீங்கள்? ஓரளவு என்ன நல்லா படிக்கணும். சரி, ஓகே. இப்போ முக்கியமான கேள்வி உண்டு. எங்களோட உறவுகள் எல்லாம் பார்த்து கொண்டிருப்பினோம். சரியா? நீங்கள் படிக்கிறீங்களா? வயலின் எல்லாம் வாசிக்கிறீங்க, பாட்டு நல்லா படிக்கிறீங்க. இன்னும் சில சின்ன சின்ன பிள்ளைகள் சரிகள் இருக்குன்னு தானே ஐயா? எதிர்காலத்தில் அதில் எல்லாம் திருத்தி முன்னுக்கு பெற வேணும். நீங்கள் படித்து என்ன வரணும்னு ஆசைப்படுறீங்க? இன்ஜினியர். வயலின் டீச்சராக இருந்தோண்டு இன்ஜினியராக வரணும்னு ஆசைப்படுறீங்க. இன்ஜினியராக வரணும்னு சொன்னால் மேத்ஸ்கள் எல்லாம் நல்லா படிக்கணும் தெரியுமா?
சரியா ஓ அதில் எல்லாம் நல்லா படித்து நல்ல நிலைக்கு வந்து அம்மா அப்பா பார்க்கணுமே என்ன ஓ கஷ்டப்பட்டு தான் உங்களை வளர்க்கினேன் ஓ சரி இப்போ நீங்கள் சொல்லி போட்டு பாட்டு படித்து காட்டிட்டீங்க வயலின்ல எனக்கு ஒரு சினிமா பாட்டு உண்டு ஆசையாக இருக்கும் கூட வயலினில் கேட்க எங்களோட உறவுகளுக்கும் அது ஆசையாக இருக்கும் ஓ என்ன பாட்டு வாசிப்போம் காதல் ரோஜாவே காதல் ரோஜாவே சரி வாசிங்கோ சூப்பராக இருந்துச்சு ஐயா காதல் ரோஜாவே ஏன் இந்த பாட்டை செலக்ட் பண்ணி வாசிக்கணும் ஆசை சுவமண்டோ இல்லாட்டி சுகம் சுகம் தெரியும் அதோட படிச்சது யார் டீச்சர் உங்களுக்கு வயலின் இன்பமதி பாலசுப்ரமணியம் அவாதான் கனப்பள்ளியால் படிக்கணுமா அவையாட்டா ஓ ஓ கட்டிக்கார டீச்சர் என்ன ஓ சரி ஓகே தம்பி வந்து வாசிக்கிறதுக்கு காரணம் வந்து இன்பம் மதி டீச்சர் என்ன ஓ அவ வந்து இந்த நீர்வேலியா இல்லாட்டி அளவட்டி அளவட்டி அங்க போய் படிக்கிற நீங்களா இல்லாட்டி ஆவரங்கால்ல ஆவரங்காலில் வந்து படிக்கிறதா இப்போ உங்களை வந்து டியூஷன் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் வந்து யார் உங்களை ஏற்றி இறக்குறது கூட்டி கொண்டு போய் வர அம்மா ஸ்கூலுக்கு பஸ்ல போகும் பஸ்ஸில் போய் வராது இந்த காணொலியை வந்து கணவர் வந்து இசைத்துறை சார்ந்த ஆக்கள் வந்து கணவர் பார்ப்பீங்க இவர் வந்து இந்த வயலின்லையோ அல்லது வந்து பாடுறதுலையோ வந்து என்னென்றதை திருத்தி கொண்டா முன்னுக்கு வரலாமன்றதை வந்து நீங்கள் சொன்னீங்கன்றா அவர்கிட்ட அம்மா வந்து இந்த காணொலிக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பிள்ளையை திருத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமன்றதை சொல்லிக்கொள்கிறேன் மெட்டதையை வந்து இப்போ நீங்கள் வயலினில் வாசிட்டீங்க எனக்கு உங்களை வாயால் ஒரு பாட்டு ஒன்று கேட்கணும்னு ஆசையாக இருக்குது என்ன பாட்டு தெரியும் பிள்ளைக்கு ஏ மஞ்ச பலூனு நீ சூப்பர் சலூனு ஏ பாடி கூலிங் வாட்டர்மெலனு ஏ பியூட்டி பஃபூனு ஏ பாடி கோலனு ஏ உன்னால ஏ லைஃப் சுகுனு நைட்டானா கனவுல வாழது ஏன் பிரைட்டானா யோசிக்கிற உன்னை பத்தியே மண்டையில படிப்பொண்ணு ஏதலடி அழகுல ஒன்ன மிஞ்ச ஆள் இல்லடி மினுக்கி நீதாய நெஞ்ச கொளுத்தி சிறுக்கி வடிய முட்டை கிளக்கி அழகி போராளே என்ன முழுகி சிறுக்கி வாடிய முட்டை கிளக்கி இல்லை உண்மையில் வந்து சூப்பராக பாடுறாரு எனக்குமே பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிக்குமான்னு நினைக்கிறேன் சரி பிள்ளைகளை திருப்பியும் சொல்லணும்னு சொன்னால் தான் அவர் அடுத்த கட்டங்களுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பாடுறீங்க என்ன உண்மை நீங்கள் இப்போ மேடைகளில் வந்து இப்போ இந்த வயலின் வாசிக்கிற இப்போ கணக்க மேடைகளில் வாசிச்சிருப்பீங்களானே உங்களோட முதல் மேடை அனுபவத்தை பற்றி சொல்லுவீங்களா முதல் மேடைக்கு வயலின் வாசிக்கவோ இல்லை வந்து ஒரு பாட்டு வந்து படிச்சிருப்பீங்களா பள்ளிக்கூடத்துல கூடுதலாக பள்ளிக்கூடத்துலாம் படிச்சிருப்பீங்க ஸ்கூல்ல அந்த மேடையில் ஏறி படிக்க வைக்க உங்களுக்கு அந்த அனுபவம் அதை பார்த்தாக்கள் வந்து என்ன செய்தது உங்களுக்கு பாட்டுகள் படிக்க வைக்கோ வயலின் வாசிக்க வைக்கோ பயங்கள் அப்படி இருந்தது அதை கேட்குறேன் முதல் மேடையில் ஏறிக்க பயம் இருந்தது வாசிக்க பயம் இல்லை கை தட்டின ஓகே வயலின்ல என்ன ஒரு பாட்டு வந்து வாசி காட்டுறீங்களா என்ன பாட்டு
அப்போ இந்த வயசில் படித்து கொண்டு பாட்டு வாயால் படிக்கிறதை தாண்டி இப்படியான வயலினை வாசிக்கிறீங்க கட்டிக்காரன் சரியா? ம் சரி. என்ன யோசிக்கிறீங்க? இல்லை என்ன? சரி ஓகே. வேறு என்ன பாட்டுகள் தெரியும் பிள்ளைக்கு? தெரியும் நிறைய பாட்டு வாயால் நிறைய பாடுவேன். ஓ ஒன்று படிங்க வாப்பா நிறையண்டா. வேறாத நதிக்கிற போதும் ஒரே பொது பார்வையை பார்த்தேன் புறாவனில்லைன்னு சொன்னேன் கனவா ஓடி மறைஞ்சேன். வராத நதிக்கிற போதும் ஒரே ஒரு பார்வையை பார்த்தேன் புறாவனில்லைன்னு சொன்னேன் கனவா ஓடி மறைஞ்சேன். கண்ணில் வெறுங்காட்சி எல்லாம் கண்மணிய உதத்தும் காணாத உதுவோம் கண்ணுக்குள்ள நிற்கும். கண்ணில் வருங்காட்சி எல்லாம் கண்மணிய உதத்தும் காணாத உதுவோம் கண்ணுக்குள்ள நிற்கும். அடுத்ததான் வந்து என்னய்யா இப்போ அம்மா வந்து தான் கூட பாசம்னு நீங்கள் சரி. இப்போ தங்கச்சியில பாசமா உங்கள பாசமா? அம்மா தங்கச்சியில. உங்கள பாசம் இல்லை? தங்கச்சியில கூட எங்களை கொஞ்சம். அப்போ நீங்கள் நேரம் சொல்கிறேன் இல்லையா? அம்மா சொல்லியிருக்கிறீங்களா? என்ன இல்லை பாசம் இல்லை அவன் தங்கச்சி ஒரு கொஞ்சிறீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படி சொல்லியிருக்கிறீங்களா? அப்போ அம்மா கவலைப்பட்டிருக்கிறாவா? இல்லை நீங்கள் தானே என் பிள்ளை அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறாவா? சரி ஓகே. முக்கியமான கேள்வி ஒன்று சரியா? உண்மையை சொல்லணும் சரியா? இப்போ நீங்கள் வீட்டில் எல்லாம் இருக்கேங்க அம்மா இதன் கவலையில் நீங்கள் படிக்கையில் குழப்படி செய்கிறீங்கன்னு சொல்லி அழுதுருக்குறாவா? பழையக்க நீங்கள் என்ன செய்கிற? நீங்கள் நல்ல அழுங்கன்னு சொல்கிறீங்களே அப்போ அப்போ சொல்கிறீங்களே நான் படிப்பேன் நல்லா கட்டிக்காரனா வருவேன்னு சொல்கிறீங்களே. சரி ஓகே. என்ன நான் கேட்குறது எல்லாத்துக்கும் ஓ இல்லை சரி ஓகே. சிலதுகளை வந்து நான் கேட்க நீங்கள் யோசிக்கலாம் வந்து எனக்கும் பேசுவீர்கள் சார் என் கமெண்ட் தம்பி சின்ன பிள்ளைக்கு வந்து நீ சும்மா தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது அப்படி இல்லை வந்து ஆள் என்னென்ன சொல்கிறாருன்னு பார்க்குறதுக்கு தான் கேட்டு நான். அம்மா பிடிக்க மாட்டான்னு சொன்ன நீங்கள் வீட்டில் யாரை கூட பிடிக்க மாட்டேன் அம்மா பிடிக்க மாட்டான்னு சொன்ன நீங்கள். அம்மா பிடிக்க மாட்டேன் சொன்னால் அம்மாவுக்கு ஒரு பாட்டு வாசிக்கணும்னு சொன்னால் வயலின்ல இந்த பாட்டு வாசிப்பீங்க? இந்தியாவில் நடக்கிற அந்த பாட்டு போட்டிகள் பார்க்குறீங்களா? சரிகமப்பா சூப்பர் சிங்கர் பார்க்குறீங்களா? பார்க்குறீங்க பார்க்க வந்து நீங்களோ அல்லது அம்மா அப்பாவோ ஆசைப்பட்டிருக்கீங்க எங்கட மகனை வந்து அந்த மேடையில் ஏற்றி பார்க்கணுமாண்டு? நான் ஆசைப்பட்டிருக்கேன். நான் போகணும். நீங்கள் போகணும். என்னது பாட்டு படிக்கணும் வாயால் படிக்கணுமாண்டா இல்லை வயலின் பாஜி காட்டணுமாண்டா? வாயால படிக்கணும். வாயால் படிச்சு கொண்டு இந்த டேலண்டையும் காட்டணுமெண்ட் ஆசைப்பட்டு யோசிச்சீங்களா? என்ன எதுக்கு போகணுமெண்ட் ஆசைப்பட்டு நீங்கள்? சரிங்கப்பா சூப்பர் சிங்கருக்கு வேண்டாம் அப்படியே கண்டில ஒன்றுக்கு வாய்ப்பு எதுக்கு வந்துச்சுண்டா அதுக்கு போகணும்னு தான் யோசிக்கிறீங்க. அதுக்கு போகணுமெண்டா ஐயனால உங்களை தயார்படுத்தணும். இப்போ இருக்கிறதவே நீங்கள் இந்த டேலண்டோடையும் ஓரளவுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம் மில்லியண்ட் இல்லை இன்னும் எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கேற்ற பயிற்சிகள் எல்லாம் எடுக்கிறீங்களானே? சரி ஓகே. அப்போ நீங்கள் வந்து ஆசைப்பட்டேக்க அம்மாக்களுக்கு சொல்லியிருக்கிறீங்களா? அம்மா இப்படியான டிவிஎல்ல போய் நான் படிக்கணுமெண்டு எனக்கு ஆசையாக இருக்குது என்ன மாதிரி போகலாமா? கேட்க என்ன சொன்ன அம்மா? எல்லாம் பழகி போட்டு போகணும்னு சொன்னவா. இலங்கையில் வந்து பல காம்படிஷன்கள் பல டிவி ஷோக்கள் நடக்குது. அந்த அப்படியான காம்படிஷனில் வந்து நாங்கள் ஒரு பாட்டு போட்டியில் கலந்து கொண்டாலோ எங்களோட உறவுகள் வந்து அதை கண்டுகொள்றதில்ல. இப்படி பெரிய பெரிய ஊடகங்கள் நடக்கிற பாட்டு போட்டிகள் மற்ற இந்த இப்படியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்கள் ப்ளே பண்ணி காட்டேக்க வந்து அதுக்கு வரவேற்பு கூட மற்றது வெளி உலகங்களுக்கு எல்லாம் வந்து எங்களுக்கு தெரியக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையில் வந்து அப்படியான இடங்களுக்கு போகணும்னு தம்பியும் ஆசைப்படுறார். உண்மையில் தம்பிக்கு டேலண்ட் இருந்துட்டு சொன்னால் இந்த காணொலியை வந்து அந்த ஊடகம் சார்ந்து இப்போ சரிங்கப்பா அந்த காம்படிஷன் சூப்பர் சிங்கர் காம்படிஷன் சார்ந்து கணவர் வந்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்து இந்த தம்பியை வந்து அந்த முறையில் ஏற்றி இந்த தம்பிக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுத்து இந்த தம்பியை இன்னும் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி நீங்கள் யாருக்கும் வச்சு அந்த கண்டக்டர் இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த தம்பிக்கு நாங்கள் வந்து தொடர்பை ஏற்படுத்தி தருவோம். இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்.
நான் கேட்ட கேள்விகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பதில் எல்லாம் சொன்ன நீங்கள் வாழ்த்துக்கள் ஐயா. மற்றது கேட்குற பாட்டு வாயால் படிக்கிறது வயலின்ல எல்லாம் அந்த மாதிரி வாய்ச்சி படிச்சுக்கெல்லாம் காட்டியிருக்கிறீங்க. எங்களோட உறவுகளுக்கு வந்து நல்லா பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். சரியா, நீங்களும் படிக்கணும், கிளாஸ் இப்போ 10 மணிக்கு இருக்கேன்னு சொன்ன நீங்கள். அதால் வந்து வெயிலும் ஒரு பக்கத்தை அழிஞ்ச பின்னால் பார்க்க தெரியும். அதால் வந்து நான் வந்து இதிலே வச்சு இந்த காணொலியை முடிக்கிறேன். பிள்ளையும் கஷ்டப்படுத்த விரும்பல, காலம் இல்லாமனோ ஆடிய கொண்டு நிற்கிறதையும் பார்க்கக்கூடியமாக இருக்கும். கன்னடம் போனால் நீங்களும் பொறுமையாக வந்து பார்க்க மாட்டீங்கன்றதுக்கு அந்த காணொலித்தோட முடிச்சு கொள்வோம். உங்களை போல சின்ன ஆக்கள் இருக்கணும் தானே, படிக்கணும், இந்த இசைத்துறையில் சாதிக்கணும்னு சொல்கிற வளரணும்னு ஆசைப்படுற ஆக்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? படிப்பும் முக்கியம், படிப்பையும் வச்சுக்கொண்டு இசைத்துறையிலையும் கொஞ்சம் அரைவாசி வச்சு இப்போ ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா முன்னுக்கு வரலாமே. ஓகே, தம்பி வந்து சின்னால் தானே சிலது சொல்லலாம் நினைக்கிறார். படிப்பையும் விடாமல் கலைத்துறையும் விடாமல் ரெண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து முன்னுக்கு வரணும்னு சொல்கிறீங்களா? அப்படித்தானே? சரி, தம்பி சொன்ன மாதிரிக்கு இந்த தம்பியை போல் சின்ன ஆக்கள் பார்ப்பீங்கள். சின்ன ஆக்களோ சரி, கலைத்துறையில் சாதிக்கணும் உண்டு, பெரிய ஆக்களோ சரி, எல்லாருக்கும் வந்து தம்பி சொல்கிறது ஒரு அட்வைஸ் எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து முன்னுக்கு வரணும்ன்றதை சொல்லி இந்த காணொலியத்தோட முடிச்சுக்கொள்ளும். உங்களோட ஊரில் உங்களோட பிரதேசங்களில் இப்படி இந்த பாடக்கூடிய வர கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து கனவு இருப்பின் அப்படியான பிள்ளைகளை வந்து வெளிக்கொண்டு வரதுக்கு நாங்கள் தயாரிக்கிறோம். எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் அவரை வழியில் காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறோம்னு சொல்லி இந்த காணொலியத்தோட முடிச்சுக்கொள்வோம். பொறுமையாக இருந்த பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி உறவுகளே. நன்றி தம்பி. நன்றி. ஓகே.